செங்கொடி பறக்குது பார். நம்ம 1/4/2003 பிறகு உள்ளவர்களுக்கு ஓய்வூதியம் வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். பிஜேபி ஏற்கனவே பிஜேபி ஆட்சியிலே தான் புதிய பென்ஷன் திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. 2003ஆம் ஆண்டு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுதுதான் இந்த புதிய பென்ஷன் திட்டம் என்பது அமுல்படுத்தப்பட்டது. 1/4/2003 பிறகு உள்ளவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை என்று அவர்கள் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் அதற்கான போராட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே தமிழ்நாட்டிலே இந்த போராட்டம் நடைபெற்ற பொழுது திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிடுவோம் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தும் பொழுது, புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற போராட்டத்தை நடத்தும் பொழுது தமிழ்நாட்டிலே பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலை சொன்னார், புதிய பென்ஷன் திட்டம் எந்த சூழ்நிலையிலும் கைவிடப்படாது. அவர் பிஜேபியினுடைய மாநில தலைவர். பிஜேபியினுடைய ஆட்சி மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது கைவிடப்படாது, அது மாறும் என்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்று அண்ணாமலை சொன்னார். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? பிஜேபி கூட்டணி கட்சிகளுடைய தயவிலே தான் ஆட்சி நடத்த வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கக்கூடிய காரணத்தினால் நேற்றைக்கு செய்தி வந்திருக்கின்றது, வாங்கக்கூடிய சம்பளத்திலே பணி ஓய்வு பெறும்போது 50% 50% ஓய்வூதியம் என்பதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய அடிப்படையிலே புதிய பென்ஷன் திட்டத்தை மாற்றப் போகிறோம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மாற்றும் பொழுது என்ன மாற்றப் போகின்றார்கள்? அந்த நிலை எப்படி ஏற்பட்டது? பிஜேபி 10 ஆண்டுகளாக மிகுந்த பல மெஜாரிட்டியோடு இருந்த பொழுது, பிஜேபி செல்வாக்கோடு இருந்த பொழுது ஆயிரக்கணக்கான போராட்டம் நடந்தது. டெல்லியில் மட்டும் 20 லட்சம் பேர் சேர்ந்து புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று போராடினார்கள். அன்றெல்லாம் இறங்காத பிஜேபி இன்றைக்கு தேர்தலிலே கற்றுத்தந்த பாடம், மக்கள் கற்றுத்தந்த பாடம் இன்றைக்கு நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்று சொல்லுகின்றார்கள். அது எப்படி மறுபரிசீலனை செய்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நம்மை பொறுத்தளவில் பழைய பென்ஷன் திட்டம் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. எதுக்காக சொல்கிறேன் என்றால், ஒரு ஆட்சி மாற்றம் என்பது, இன்றைக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்பது பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும். அதற்காகத்தான் இதை சொல்கின்றேன். இந்த விளைவுகள் தமிழ்நாட்டிலேயும் பிரதிபலிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 40க்கு 40 என்ற அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை உறுதியாக எதிர்த்தது. நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் கூட பிஜேபியை எதிர்ப்பதற்காக மத்திய அரசுடைய தவறான நடவடிக்கைகளுக்கு எதிராக நாம் திமுகவோடு இணைந்து போராடுவோம். அதிலேயே நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் என்ன, தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்ன? தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனையை இந்த அரசு தீர்த்ததா? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இந்த அரசு கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றப்பட்டதா? அப்படி காப்பாற்றப்பட்டது என்றால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை.